Okay, yes. So in this session நம்ம என்ன பார்க்க போறோம்னா we'll try to see how to transfer the disk from one VM to another VM. ஒரு VMல இருந்து இன்னொரு VMக்கு எப்படி ஒரு டிஸ்கை வந்து மூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவுமே கூட இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி, பட் இது எப்பயாவது வரக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. சரிங்களா? இப்போ டாஸ்க் என்னன்னா, இது ஒரு விஎம், ஓகேங்களா? ப்ராட் அப்படிங்கிற ஒரு விஎம். இந்த விஎம்ல தேர் இஸ் அ ஒன் டிரைவ், இ டிரைவ் இருக்குது. அந்த இ டிரைவ்ல டேட்டா இருக்குது. இப்போ we need to detach the e drive from here. இங்க இருந்து e drive நம்ம detach பண்றோம். then attach the drive on இந்த சர்வர். இந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா டி டிரைவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த சர்வர்ல வந்து நம்ம அதை அட்டாச் பண்ண போறோம். அப்ப இதை எப்படி டிட்டாச் பண்றது அப்படிங்கிறது முன்னாடி அந்த இ டிரைவோட டிஸ்க் ஃபைல் எங்க இருக்கு? டாடிஸ்2. இந்த இ டிரைவ் டிஸ்க் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் 2ல இருக்குது, _VM1. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெலிட் பட்டன் இருக்கும் இங்க, இது டெலிட் கொடுத்து இங்க டெலிட் கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட் இங்க மட்டும் டெலிட் கொடுக்கணும். again I'm showing. இப்போ இந்த விஎம்ல ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கை நான் வந்து செகண்டே ஒரு விஎம் அட்டாச் பண்ண போறேன், வேற ஒரு விஎம் அட்டாச் பண்ண போறேன். ஓகே, அப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த இன்ட் மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கு முன்னாடி இது எந்த இது _1. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி டிரைவ் இங்கே இல்லை, காணாம போயிடுச்சு. நம்ம எடிட் செட்டிங்ஸில் அந்த ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ண உடனேயுமே சி டிரைவ் இங்கே இ டிரைவ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்வரில் அந்த ஹார்ட் டிஸ்கை அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் சர்வர் ரைட் கிளிக் பண்ணுங்க, பண்ணி எடிட் செட்டிங்ஸ், ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஆட் எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. டேட்டா 2 தானே, டூல போயிட்டு _1 கரெக்டா, _1 _1 செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். தென் இங்கே ஓகே கொடுக்குறேன். சி ஹார்ட் டிஸ்க் ஆட் ஆயிடுச்சா? இந்த டேட்டா இங்கே இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் ஆக்டிவிட்டி. இதுக்கு நீங்கள் ஷட் டவுன் பண்ணவோ இல்லை ரீஸ்டார்ட் பண்ணவோ அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த விஎம்ல இருக்கிற ஒரு டிஸ்க், ஒரு ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணி இந்த விஎம்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த சர்வர்ல ரிமூவ் பண்றப்ப அந்த டிரைவ் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு. தென் இந்த சர்வர்ல அதை அட்டாச் பண்றப்ப அந்த டிரைவ் இங்கே அப்பியர் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். இது வந்து ஆன்லைன் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது. இந்த டிஸ்க் அந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வருக்கு ஆட்டோமேட்டிக் அட்டாச் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஷட் டவுனும் ரீஸ்டார்ட்டும் இல்லாம அதுல இருக்க டேட்டா இதுல கொண்டு வந்தாச்சு. இது எந்த சினாரியோல நான் இது ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே என் ப்ரொடக்ஷன்ல நான் பண்ணது. இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து நான் பண்ணது, இப்போ நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோட ஆஃபீஸில் ஒவ்வொரு டைம்லையும் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ல நான் பண்ணது. அதை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக பண்ணும் அப்படின்னா, இந்த விஎம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அந்த விஎம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. அதனால வேற ஒரு விஎம் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, கிரியேட் பண்ணிட்டு அதை பிரைமரி ஆக்கிட்டாங்க. அப்போ இதில் இருக்க டேட்டா அங்கே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றப்ப காப்பி எல்லாம் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். அந்த விஎம்லேருந்து இந்த விஎம்க்கு காப்பி பண்ணுறோம், அந்த சர்வர்லேருந்து இந்த சர்வர் காப்பி பண்ணுறோம், டைம் ஆகும்.
அப்போ ஆல்மோஸ்ட் இந்த சர்வர் வந்து டீகமிஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சர்வர் தேவையில்லை, அல்லது வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். ஓகே, அப்போ இதில் இருக்கிற டேட்டா வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படிங்கிறப்ப இது இருக்க ஹார்ட் டிஸ்க்கு டிட்டாச் பண்ணிட்டு இங்கே அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா டேட்டா எனக்கு இங்கே வந்துட போகுது. தென் ஐ வில் மேக் தி சர்வர் அஸ் அ பிரைமரி. ஸோ இந்த சர்வர் நான் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போ ப்ரைமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக பண்ணது. வேற எந்த சினாரியோவில் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த விஎம் வந்து உங்களுக்கு ஏதோ கரப்ட் ஆகுது, ஓஎஸ் ஏதோ கரப்ட் ஆயிருக்கு, உங்களால் அந்த விஎம் உள்ளே போக முடியல, இந்த டேட்டாவை பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வி கேன் டூ திஸ் ஒன். நீங்கள் ஹார்ட் டிஸ்கை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த டேட்டாவை இங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது சம் கேசஸில் ஒர்க் ஆகும், சம் கேசஸில் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இது நான் ஐ ஹோப் இந்த கேஸில் ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் அந்த சினாரியோ ஃபேஸ் பண்ணது கிடையாது, பட் அந்த சினாரியோக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ என்னன்னா, இந்த சர்வரில் என்னால் லாகினே பண்ண முடியல, ஓஎஸ் கரெக்டாக இருக்கு, பட் இது உள்ள டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நான் பார்க்கணும், எனக்கு அந்த டேட்டா பேக்கப் எடுக்கணும், உள்ளே லாகின் பண்ண முடியல. அப்போ அந்த மாதிரி சினாரியோவில் what we can do, we can detach the hard disk from here and attach the hard disk on another virtual machine which is running properly. அப்படி பண்றப்ப அந்த டேட்டாவை ஐ கேன் ஏபிள் டு பேக்கப். நிறைய புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த போத் சினாரியோக்கு இந்த இது பார்க்கலாம். இது இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது, பட் சம் ரேர் கேசஸில் கஸ்டமர் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி வரும். பிகாஸ் நான் வந்து என்னோட கிளாஸ் வந்து இன்டர்வியூக்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு விஎம்ஆர் அப்ரிஷியேட்டராக நாளைக்கு போகிறப்ப அங்கே எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் வரக்கூடாது, எந்த ஒரு அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சேன்னா எல்லா கிளாஸையும் தியரிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம், பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி நான் பண்ணால் அது எடுக்கிறதுக்கு வேஸ்ட்டு. அதனால தான் சில டாஸ்க்கு ரேராக இருந்தாலுமே ஓகே, இது சம் கேசஸில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் மாட்டிடக்கூடாது. அப்படி மாட்டினீங்கன்னா கூட ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அது உடனே ஞாபகம் வராது, ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், இந்த ரெக்குவயர்மெண்ட் இப்போ வந்திருக்கு, ஆமாம் இது லைட்டாக நம்ம வந்து அன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகும். அந்த டைமில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் கிளியர் த திங்ஸ். ஆர் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அல்ல நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் சோஃபார் இது வரைக்கும் எங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது. நீங்கள் பழைய பேட்சில் நீங்கள் கேட்டாலும் சரி சொல்லுவாங்க, யாரும் எங்கேயும் ஸ்ட்ரகிள் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் கொடுத்துட்றேன், இதுதான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்க ப்ராக்டிக்கலாக கொடுத்துறேன். இப்போ நான் இப்போ பண்ணது தான் ப்ரொடக்ஷனில் இருக்கும். இப்போ நான் இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், இதுதான் ப்ரொடக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக போய் பண்ணலாம் எல்லாமே. பட் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மேபி யூ கேன் செட்டப் ஒரு லேப் செட்டப் பண்ணிட்டு அதில் பண்ணுங்க, அல்லது உங்களோட ஆஃபீஸ்லேயே ஒரு லேப் என்வரான்மெண்ட் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இஃப் யூ ஹாவ் அ டவுட் எதுவுமே பண்ணாதீங்க, இனிஷியேட் பண்ணாதீங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டி இனிஷியேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஒரு லேபில், ஆர் உங்களோட ஆஃபீஸ்லேயே ஒரு டெஸ்ட் என்வரான்மெண்ட் இருக்கும், அதில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் த ப்ரொடக்ஷன். 100% ஷூராக இருந்தால் மட்டும்தான் யூ வில் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி. If you have a 50-50 chances, please do not proceed any activity. 100% கான்ஃபிடண்டாக மட்டும் ஆக்டிவிட்டி பண்ணணும். இது ஃபெயிலியர் ஆகும் தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள், எஸ்கலேஷன் ஆகும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க, லேப். அதாவது நாளைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனால் சொல்கிறேன், 100% எல்லா இடத்துலையுமே லேப் இருக்கும். லைக் உங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து டெஸ்ட் என்வரான்மெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கேட்டு கிரெடென்ஷியல் வாங்கி அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். Okay. Okay, yes. Any doubts இதுல இருந்துச்சுன்னா கேளுங்க, then let's close the session. So mostly நாளையிலிருந்து நம்ம வந்து ட்ரபிள் ஷூட்டிங் போயிடலாம் நினைக்கிறேன். நான் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சில பெண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா நான் ஞாபகப்படுத்தி அப்போயே பண்ணிடுறேன். Then we will proceed the troubleshootings tomorrow onwards. Okay. Guys, any doubts? Doubts இருந்தால் கேளுங்க. Let's close the session. Fine. Thank you guys. Let's close the session.